இன்று பிப்ரவரி 28ஆம் தேதி உலக வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இன்று அதிகாலை முதல் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு போர்க்களமாக மாறியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து ஈரான் இப்போது அமெரிக்காவின் மிக முக்கியமான இராணுவ தளங்கள் மீது தனது பதிலடியை தொடங்கியுள்ளது. இது ஒரு முழு அளவிலான உலகப் போராக மாறுமா? தற்போது கிடைத்துள்ள நேரடி தகவல்களை மையமாக வைத்து பார்க்கலாம். இஸ்ரேலிய போர் விமானங்களுடன் இணைந்து அமெரிக்க படைகள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள அணுசக்தி மையங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து குண்டுமழை பொழிந்துள்ளன. ஈரானின் பாதுகாப்பு அரண்களை தகர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய தற்காப்பு படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் அச்சுறுத்தலை வேரோடு அறுக்கவே இந்த நடவடிக்கை என அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஆனால் ஈரான் சும்மா இருக்கவில்லை. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே தனது வசமுள்ள நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகளை ஏவி பதிலடியை தொடங்கியுள்ளது. இதில் மிக அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், கட்டார் நாட்டில் அமைந்துள்ள மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளத்தை தாக்கியுள்ளது ஈரான். இந்த தளம் ஈரானிய ஏவுகணைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அமெரிக்காவுடன் நேரடியாக போரிட தயார் என்பதை ஈரான் உலகுக்கு உணர்த்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடினால் உலக நாடுகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை அவசரமாக கூடியுள்ள நிலையில் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மறுபுறம் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளன. தற்போது வரை தெஹ்ரான் மற்றும் கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்களிலிருந்து கரும்புகை வெளியேறி வருவதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தெரிவிக்கின்றன. நிலைமை எந்த நேரமும் மோசமடையலாம் என்பதால் வளைகுடா நாடுகளில் வாழும் மக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியின் இந்த தாக்குதலும் ஈரானின் அசுரவேக பதிலடியும் உலகை எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறது? உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.